இந்த நாளில் நாம தியானிக்க போகிற ஒரு வேத பகுதி, தேவன் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி செய்வாராக. பாருங்க, இந்த வார்த்தை வேதத்தில் எத்தனையோ இடங்களில் திரும்பி திரும்பி வருது. ஒரு உதாரணம் வாசிக்கிறேன். 2 சாமுவேலின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உன்மேல் எனக்கு பிரியமில்லை என்பாராயில், இதோ இங்கே இருக்கிறேன், அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக என்றான். பாருங்க, ராஜா சாகாக்குனுக்கு விதமாக கூறுவதை நம்ம வேதத்துல பார்க்கிறோம். தேவன் தம்முடைய பார்வைக்கு
நலமானபடி எனக்கு செய்வாராக என்று. நீங்க நியாயாதிபதிகள் 10:15 1 சாமுவேல் 3:18 2 சாமுவேல் 15:26 இந்த காரியங்களை நீங்க பார்க்கலாம். தேவனுடைய ஜனங்கள் பரிசுத்தவான்கள் தங்களுடைய நீதி நியாயங்களை கர்த்தரிடத்துல சொல்லிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேவனே உமது பார்வைக்கு நலமானதை எனக்கு செய்தரலும் என்று மன்றாடுகிறாங்க. உங்களுக்கு தெரியும், மனுஷனுடைய பார்வை என்பது வேறு, தேவனுடைய பார்வை என்பது வேறு. எப்பொழுதுமே மனுஷங்க முகத்தை பார்த்து பேசுவாங்க, ஆனா ஆண்டவர் இதயத்தை பார்த்து தான் பேசுவாரு. 1 சாமுவேல் 16:7 தேவன் தெளிவா சொல்லுவார் இல்லைங்களா, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரு. மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இதயத்தை பார்க்கிறார் என்று. அதுபோலதான் சங்கீதம் 44:20-21 வருது, நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தை தேவன் பார்க்கிறாராம். நம்முடைய நினைவு எண்ணங்களை எல்லாம் அவர் பார்க்கிறார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில நீங்க யாரா இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நீங்க நல்லா நீங்க ஞாபகத்தில் வச்சுக்கணும். நம்முடைய பார்வை என்பது வேறு, தேவனுடைய பார்வை என்பது வேறு. நீங்க பாருங்க, ஆக்சுவலாட்டு நான் அநேக ப்ரோக்ராம்ஸ் டைம் இருக்கும்போது பார்ப்பேன். யூடியூப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், வாட்ஸ்அப் ஆகட்டும். நீங்க எத்தனையோ ஊழியக்காரங்க, எத்தனையோ ஊழியக்காரிகளை ஆண்டவர் எழுப்பி கொடுத்துருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஆனால் அதே சமயத்துல பாருங்க, சிலவங்க வேதத்தினுடைய அடிப்படையில காரியங்களை பேசுறாங்க, சிலவங்க அவங்க மனசுல என்ன நியாயம்னு படுதோ அதை பத்தி பேசுறாங்க. முன்னாடிலாம் வாட்ஸ்அப்ல நீங்க வசனங்கள் ட்வீட் பண்ணி அனுப்புறத நான் பார்த்துருக்கிறேன். இப்ப அநேக மக்கள் என்ன செய்றாங்கன்னா, உலக மனுஷங்களுடைய நியாயத்தை வச்சு அந்த நியாயத்தை அவங்க என்ன செய்றாங்கன்னு சொன்னா, வாட்ஸ்அப்ல அவங்க என்ன செய்றாங்கன்னா மெசேஜ் அனுப்புறாங்க. உலக மக்களுடைய நியாயங்கள் எப்பொழுதுமே பாருங்க நல்லா தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஆனால் அதே சமயத்துல தேவன் நாங்கள் முற்றிலும் வேற என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் காலத்து வெளியில போகும்போது ஒரு காருக்கு பின்னாடி எழுதி போட்டிருந்தாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. நீங்க அதைத்தான் மனுஷங்க சொல்றாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. ஆனா வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில என்ன பிளான் வச்சிருக்கிறாரோ அதன்படிதான் நாம நடக்கணும். நம்முடைய எண்ணத்துக்கு போகக்கூடாது இல்லைங்களா? பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கும் உலக மனுஷனுடைய வார்த்தைக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் இருக்குது எனக்கு. ஆக்சுவலாட்டு நான் காலேஜில் படிக்கும்போது, நான் யூஜி ஃபர்தர் எஜுகேஷன் எல்லாமே நான் ஆக்சுவலாட்டு கேரளாவில் படித்தேன்னு உங்களுக்கு அனைவருக்கு தெரியும். பை பர்த் தமிழ்நாடு, டிகிரி மற்ற காரியங்களை நான் கேரளாவில் படித்தேன். அவன் பாருங்க, அதில் ஒரு புஸ்தகம் நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த புஸ்தகம் வரதராசனார் எழுதுனதுன்னு நினைக்கிறேன். புனலும் மணலும்னு ஒரு புக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. என்னுடைய ஃபர்ஸ்ட் இயரில் அது ஆக்சுவலாட்டு போயிட்ரியில் வரும். புனலும் மணலும் வரதராசனார் எழுதுன ஒரு கவிதை தொகுப்பு ரொம்ப நல்லா இருக்கும். அப்போ பாருங்க, அதில் ஒரு வசனம் இது அர்த்தமும் வரும், இரக்கம் இருந்தா இருக்கிறதும் போயிடும்னு சொல்லிக்கிட்டு. நல்ல ஞாபகம், இரக்கம் இருந்தால் இருக்கிறதும் போயிடும். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். உலக மனுஷங்களுடைய காரியங்களுக்கும் தேவனுடைய காரியங்களுக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டுங்க. ஆகவே தயவு செய்து இந்த வார்த்தை கேட்குற நீங்க யாராக இருந்தாலும் சரி, உங்களுடைய மைண்ட்ல என்ன தோணுதோ அதை நீங்க என்ன செய்யுங்க, சொல்லாதீங்க. தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதோ அதை நீங்க சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் பாருங்க, அவ்வளவு இமோஷனல்லாம் சில யூத்ஸ், சில லேடிஸ் எல்லாம் பக்காவா தேவனுடைய வார்த்தையை கொடுக்கறத நான் கேள்விப்படுறேன், பார்க்கிறேன். ஆனா வேதத்துக்கு மறாவுள்ள எந்த கருத்துக்களையும் ஒருவேளை அறியாத ஜனங்களை அக்செப்ட் பண்ணாலும் கூட தேவனாய கருத்தை அக்செப்ட் பண்ணவே மாட்டாரு. நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதான் ஆண்டவர் சொன்னாரு, மனுஷன் பார்க்கிற பிரகாரமாக நான் பார்க்க மாட்டேன்னு சொன்னாரு. தாவீதும் தெளிவா சொல்றாரு பாருங்க, அவர் தம்முடைய பார்வைக்கு நலமானபடி எனக்கு செய்வாராக. இஸ்ரவேல் புத்திரருக்கு மோசே கடைசியா கொடுத்த ஆலோசனை என்ன? உபாகமம் 6ஆம் அதிகாரத்துல 18-19 ரொம்ப தெளிவா சொல்லுது. உபாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 18-19, நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறத நீ செய்வாயாக. கர்த்தருடைய பார்வைக்கு நீ செம்மையும் நன்மையா இருக்கிறத நீ செய்வாயாக. அப்படி செய்யும் போது நீ நன்றாய் இருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்துல நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை உன் மூத்துக்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் கர்த்தருடைய பார்வைக்கு நீ நன்மையும் செம்மையுமான காரியங்களை செய்ய வேண்டும்
இது இஸ்ரவேலுக்கு தேவையான ஒன்றா இருந்தது. எல்லாரும் விரும்புறாங்க நான் நல்லா இருக்கணும், எல்லாரும் விரும்புறாங்க என்னுடைய தேசத்துல கர்த்தர் கொடுத்த இடத்துல நான் சுதந்திரமா இருக்கணும், எல்லாரும் விரும்புறாங்க எனக்கு எதிரில் யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். ஓகே, அது நல்ல காரியம்தான். நீங்க எங்க இருந்தாலும் சரி, நீங்க நல்லா இருக்கணும். நீங்க எங்க இருந்தாலும் சரி, மெய்யாகவே அந்த தேசத்துல நீங்க என்ன செய்யணும்? செழிப்பா ஆசீர்வாதமா தேவனுக்கு சாட்சியா வாழணும். மாத்திரமல்ல, மெய்யாகவே ஆண்டவர் கூறியபடி உங்களுக்கு சத்துருக்கள் யாருமே இருக்கக்கூடாது. ஏன்னா வசனம் சொல்றது, ஒரு மனுஷனுடைய வழிகள் தேவனுக்கு பிரியமா இருந்தால் சத்துருக்களும் அவனோட கூட சமாதானம் ஆவார்கள் என்று. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் வேதம் என்ன ஆலோசனை சொல்லுது? நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையா இருக்கிறது, நீ கர்த்தருடைய பார்வைக்கு நன்மையா இருக்கிறதை செய்வாயாக. அதான் ஒரு கவுன்சிலிங் கொடுக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய இஷ்டத்துக்கு நம்ம போகவே கூடாது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல உங்களுக்கு எல்லாம் தெளிவா எழுதப்பட்டிருக்குது. 17:16 கர்த்தருடைய இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு நலமானதை செய்யாமல் அவனவன் தன் தன் பார்வைக்கு சரி பண்ணபடி செய்து வந்தான். முடிவில் அவர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு செய்து கர்த்தருக்கு கோபம் மூட்டினார்கள். வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்ப நீங்க உங்களுடைய வழியில, உங்களுடைய ட்ராக்ல உங்களுடைய மனசு என்ன விரும்புதோ அந்த விருப்பத்தை நீங்க போகும்போது நிச்சயமாவே பாருங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனுக்கு கோபம் மூட்டுறதுக்கு சமானமா இருக்குது. ஒரு மனுஷன் தேவனுக்கு கோபம் மூட்டும் போது நிச்சயமா அவன் தேவனுடைய கருத்துல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது. லோத்து பாருங்க, அவனுடைய பார்வைக்கு சோதோம் குமரா அவ்வளவு செழிப்பான இடமா தெரிஞ்சுதான். ஆதியாகமம் 13:10-12 எழுதப்பட்டிருக்குது. லோத்துடைய பார்வையில சோதோம் குமரா அவ்வளவு தெளிவா அவ்வளவு செழிப்பா இருந்துதான். ஆகவே அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, சோதோம் குமராவை செலக்ட் பண்றாரு. ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, நான் இந்த பக்கத்துல போறேன்னு சொல்லிட்டு ஆபிரகாம் பெர்மிஷன் கொடுத்துட்றாரு. பாருங்க, அவர் இந்த பச்சை பசில் உள்ள அந்த சூழ்நிலையை பார்த்தாரு. ஆனா இந்த சோதோம் குமரா மேல் உள்ள தேவனுடைய கோபத்தையும் தேவனுடைய நியாய திருப்பியும் அவர் ஃபீல் பண்ணல. அந்த கண்கள் அவருக்கு என்ன செய்யல, திறக்கல. அவர்தான் பாருங்க, அவருடைய எண்ணம் எல்லாம் தேசத்தின் செழுமை இருந்தது. என்ன காரியம் நடந்தது? லோத்துடைய கண்களுக்கு முன்பாக அவருடைய மனைவி பின்னிட்டு தூணா மாறுறாங்க. இந்த பட்டணங்கள் கர்த்தரால வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வர்ஷிக்க பண்ணப்பட்டு அழிக்கப்படுகிறது என்று ஆதியாகமத்தின் புத்தகம் 19 தெளிவா எழுதப்பட்டிருக்குது. லோத்தின் குமார்த்திகள் தங்கள் தகப்பினாலேயே அவங்க என்ன செய்றாங்கன்னா கற்பஸ்திரியா மாறுகிறார்கள். அது சபிக்கப்பட்ட சந்ததியாக மாறிவிடுகிறது. ஆனா ஆபிரகாமோ ஒவ்வொரு காரியத்திலும் அவன் கர்த்தருடைய சித்தத்தை நோக்கி பார்க்கிறாரு. கர்த்தர் எனக்கு கொடுக்கிற பூமியில நான் போறேன்னு சொல்லிட்டு அவர் அவ்வளவு அமைதியா இருக்கிறாரு. பாருங்க, கானான் தேசத்துக்கு போறாரு. ஆகவேதான் அவருக்கு என்ன செய்யறாருன்னு சொன்னா, அவருக்கும் அவருடைய சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடக்கூடிய கானான் தேசத்தை கொடுத்தார் என்று வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு பிரியமானவர்களா, ஒரு விஷயத்திலே நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சில விஷயங்கள் உங்களுடைய பார்வையில நல்லதா தெரியலாம், சில விஷயங்கள் உங்களுடைய பார்வையில ஆக்சுவலாட்டு பொல்லாங்க தெரியலாம். எனிவே உங்களுடைய வாழ்க்கையில எது எது நல்ல காரியங்களா தெரியுதோ தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. அவர் உங்களுக்கு நல்ல வழிநடத்தல் கொடுத்தாருன்னு சொன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கரெக்டா லீட் பண்ணாரு, நீங்க போங்க, தப்பே கிடையாது. ஆனா அதே சமயத்துல உங்களுடைய காரியங்கள் எல்லாமே தேவனுக்கு பிரியம் இல்லாம இருந்தா அது தயவுசெய்து நீ அக்செப்ட் பண்ணாதீங்க. அதனால பின்னடைவுகள் தான் வரும். உலக மனுஷங்க என்ன சொல்றாங்க? கண்களால் காண்பதும் போய், காதுகளால் கேட்பதும் போய், திரை விசாரிப்பதே மெய் என்று. ஆனா பாருங்க, நீங்க ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க வேதத்தினுடைய அடிப்படையில நீங்க சீர்தூக்கி பார்க்கும்போது அந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு பெஸ்டா ஒஸ்டா என்பதை நீ சிந்திச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே கர்த்தருடைய உங்களை வழிநடத்தும் போது தேவனுடைய பார்வைக்கு நலமான காரியங்களை தான் நீங்க செய்வீங்க. ஓகேங்களா? பிரசங்கி 2:22 சொல்லுது, தேவன் அவருடைய பார்வையில நலமா இருக்கிறவர்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் என்று. தேவனுடைய பார்வைக்கு நலமான காரியங்களை செய்யுங்க. தேவன் கொடுக்கக்கூடிய ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே உங்களுடைய இஷ்டத்துக்கு போகாதீங்க. நான் அடிக்கடி எங்க சபையில சொல்லுவேன், வீட்டுல சொல்லுவேன், வாய் இருக்குன்னு பேசக்கூடாது. நான் காசை நம்ம தவற விட்டுறலாம், ஆனா அதே சமயத்துல ஒரு வார்த்தையை சொன்னா அதை திரும்பி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம்னு. ஆண்டவர் கூட இருக்கிறார், கர்த்தருடைய ஆவியானவர் கூட இருக்கிறார், தேவனுடைய அபிஷேகம் கூட இருக்குது. நீங்க நம்பும் போது இனி வரக்கூடிய நாட்கள்ல எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி தேவனுடைய
பார்வைக்கு நலமான காரியங்களை செய்யுங்க. உங்களுடைய இஷ்டத்துக்கு போகாதீங்க. உங்களுடைய இஷ்டத்துக்கு போனீங்கன்னா அது பெரிய பிரச்சனையா முடிஞ்சிடும். ஜெபம் இந்த புதிய இடத்துல ஒவ்வொரு காரியங்களையும் தேவ சமூகத்துல ஜெபித்து செய்யுங்க. உங்க வாழ்க்கை ரொம்ப பிளஸிங்ஸா இருக்கும். ஓகேங்களா? திரும்பவும் சொல்றேன், இந்த வசனத்தை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, தேவ பாத்துல உட்காந்துருங்க. தேவனே உங்களுடைய பார்வையில நலமான காரியங்களை செய்ய தரும். கேளுங்க, நிச்சயம் ஆண்டவர் உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் நல்ல அறிவையும் மாத்திரமல்ல வேத வார்த்தையின்படி உங்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னா இன்பத்தையும் அளிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.